வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் மேலே ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி ஃபர்தர் கன்ஃபர்மேஷனில் உங்களோட பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். ஷுவராக வந்துட்டு எவ்ரிடே மூவும் வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் இருக்கும். நமக்கு அப்படி தான் எவ்ரிடே மார்க்கெட் மூமெண்ட்டும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க ரீசெண்ட் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை. ஸோ லாட் ஆஃப் volatile தான் மார்க்கெட் மூவே இருக்குது இல்லையா? ஸோ அப்போவுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு நீட்டான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்ம எக்ஸிட் ஆகும். இஃப் சப்போஸ் லாட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிற டைமில் நம்ம செட்டப் லைன் வந்துட்டு நமக்கு ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸே வந்து நமக்கு வந்து கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டில் நம்ம ரொம்ப சேஃப் ஜோனில் ட்ராவல் பண்ணுறதா மீனிங். ஸோ இன்னைக்கு டே நமக்கு அப்படி தான் இருந்தது. ஸோ போத் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்துட்டு எப்படி இருந்தது மார்க்கெட் ஓப்பனிங் கேப் அப். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான கேப் அப்பில் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் இருந்தது இல்லையா? ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், நான் இப்போ வந்துட்டு நிஃப்டி 50 சார்ட்டில் இருக்கேன். ஸோ நிஃப்டி 50 கேப் அப்பில் ஓப்பன் இருந்தது. பட் நம்மளோட ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இதுதான், நம்மளோட லாஸ்ட் ஹையஸ்ட் ட்ரெண்ட் லைன் இதுதான் நமக்கு கொடுத்தது ஹை வேல்யூ. பட் அதுக்கும் வந்துட்டு மேக்ஸிமமாக வந்துட்டு மார்க்கெட் ஓப்பனிங் இருந்தது. கேப் அப்பில் வந்துட்டு ஓப்பனிங் இருந்தது இல்லையா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு இன்றைக்கி மூவ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். விசிபிளாக தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அவ்வளோ volatile-ஓட தான் இன்றைக்கி மார்க்கெட் மூவ் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக ட்ரேட்ஸ் வந்துட்டு எப்படி சொல்ல ஃபார் த பிகினர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் நம்மளை செட்டப் லைனை ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருக்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மூவாக இருக்கும். ஸோ இவ்வளோ volatile-ஓட நம்ம அட்டன் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்துட்டு நமக்கு லாஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகே, ஸோ நோ ட்ரேட்ஸ் ஆக்சுவலி இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி போத் வந்துட்டு நமக்கு வந்து 0 ட்ரேட்ஸ் இல்லையா? பட் சேஃப் ஜோனில் உங்களோட கேபிட்டலில் வந்துட்டு நீட்டாக சேவ் பண்ணி நம்மளோட சேஃப் ஜோனில் நம்ம வந்து மூவ் பண்ணுறது தான் மீனிங் அதுக்கு. ஸோ இன்னைக்கு ட்ரேட் இல்லைன்னு நம்ம வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு சுச்சுவேஷன் volatile-ஆ மூமெண்டம் இருந்தது. நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கனாலே தெரியும். இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் ஸோ அப் ட்ரெண்ட்ஸ் இருக்கும், ஸோ டவுன் ட்ரெண்ட்ஸ் மூவ் இருக்கும், சிமிலர்லி சைட் வேவ் மூவ் இருக்கும். பட் இவ்வளோ ஒரு volatile மூவ் வந்துட்டு இன்னைக்கு இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் பட் ட்ரேட் பண்ணுறவங்க வந்துட்டு கொஞ்சம் சேஃபாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். இன்னும் சுச்சுவேஷன்ஸ் எதுவும் ப்ராப்பர் ஆகலை. பட் இன்னும் கொஞ்சம் சேஃபாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ இதுதாங்க ஆக்சுவலாக இன்றைக்கான வெனஸ்டேக்கான அனாலிசிஸ் இவ்வளோ தான். பிகாஸ் நமக்கு வந்து ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லாத பட்சத்தில் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு நம்ம தேர்ஸ்டே நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு மூவ் அப் ட்ரெண்ட்ஸ் ஆர் டவுன் ட்ரெண்ட்ஸ் ஆர் ரீசன்ட் டேஸில் வந்து சிச்சுவேஷன்ஸ் வந்துட்டு நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் போயிட்டு இருந்தது இல்லையா? ஸோ இப்போ இன்றைக்கி கேப் அப், பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மோர் தென் வேல்யூஸில் நமக்கு வந்து கேப் அப் இருந்தது. நத்திங் டு வரி, நோ ட்ரேட்ஸ், 0 ட்ரேட்ஸ் தான். ஸோ அதனால் நம்ம சேஃபில் தான் மூவ் பண்ணுறோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான், ரிஸ்க் எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ அதுதான் நம்மளோட மெயின் மோட்டிவ். அதனால தான் வந்துட்டு இந்த செட்டப்ஸ் வந்து எவ்ரிடே செட்டப்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங், மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ் தான். ப்ராப்பர் சிச்சுவேஷன் இல்லாத பட்சத்தில் நோ ட்ரேட்ஸ். அந்த மாதிரி தான் நமக்கு எவ்ரிடே மொமெண்டமும் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 24, 211, 243, 79, 245, 20, 246, 70, 248, 59, 252, 41. ஸோ இது வந்து நம்ம அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான். ஸோ நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நாளைக்கு நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணுற இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனோட உங்கள் பையிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 239, 75, 238, 22, 236, 15, 229, 36, 226, 21, 222, 10.
ஸோ இதான் நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ். ஓகே. ஸோ போத் செட்டப்ஸ் பார்த்தாச்சு இல்லையா? ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் மேக் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொவைட் பண்ண ட்ரெண்ட் லைனில் நமக்கு வந்துட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும். பிரேக் அவுட்டாக ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பஸ்ஸில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் இல்லைன்னா நத்திங் டு வரி, 0 ட்ரேட்ஸ், நோ ப்ராப்ளம். ரிஸ்க்லேருந்து சேஃபாக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது தான் மீனிங். ஸோ 0 ட்ரேட்ஸ்னாலும் பரவாயில்ல, ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் அட்டன் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ வாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டிக்கான குட்டி அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கு Thursday ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பேஜில் இருக்கோம் இல்லையா? ஸோ சேம் தான், அதே தான் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இங்கேயுமே நமக்கு கேப் அப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் மோர் தெனில் போயிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். சேம் தான், இங்கேயுமே லாட் ஆஃப் volatile தான் மார்க்கெட் மூவ் இருந்துச்சு. அந்த ரீசனால் நமக்கு பேங்க் நிஃப்டிலையுமே 0 ட்ரேட்ஸ் தான். ஓகே. ஸோ இன்றைக்கி ஸ்டேட் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு போத் நமக்கு வந்துட்டு ட்ரேட்ஸ் இல்லை, பிகாஸ் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ அதனால் 0 ட்ரேட்ஸ் இன்றைக்கி. ஸோ நேற்று வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நமக்கு டே கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு டியூஸ்டே ஸ்டேட்டஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீக் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி 0 ட்ரேட்ஸ். ஸோ இப்போ வாங்க பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு Thursday ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். 56,350, 56721, 570, 97, 575, 82, 577, 93, 581, 53, 59, 301. ஸோ இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துட்ருக்கோம். தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 555, 21, 550, 36, then 545, 40, then 523, 51, 511, 64, finally 50, 368. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட். ஸோ போத் பார்த்துட்டோம் இல்லையா? பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான போத் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட செட்டப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ எவ்ரி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் குட்டி ஸ்டாப் லாஸ். பட் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லாத போது நம்ம வந்துட்டு ரொம்ப சேஃப் ஜோனில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் மார்க்கெட்டில். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.